இந்த காட்சியை பார்க்கும்போதே நம்மளுக்கு அவ்வளவு வலிக்குது. ஆனா இதை பெத்து தூக்கி போட்டு போனாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன ஜென்மம்னு தெரியல. என்னோட சில நண்பர்களுக்கு குழந்தைகள் இல்ல. அந்த குழந்தைகளுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. கர்ப்பப்பையில கட்டி, அதுக்கப்புறம் கர்ப்பப்பையில் சில பேருக்கு குழந்தை பிறந்து குழந்தை இறந்து, அதுக்கப்புறம் குழந்தை வளர முடியாம எவ்வளவோ நிறைய காம்ப்ளிகேட், பொண்ணு சைட்ல சரி பையன் சைட்ல சரி ரெண்டு சைடு அவ்வளவு காம்ப்ளிகேட்டா ஒரு குழந்தை பெக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தை பெற்று அதை ஒரு வளர்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய குடும்பங்கள் நிறைய கனவுகளோட இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான கழுசடைக்கு என்ன செய்யறாங்கன்னா, இது பேர் காதல் பேர் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பேர் என்னன்னா காதல் அப்படின்னு பேரை வச்சுட்டு இந்த மாதிரியான டக்குன்னு படுத்து எந்திரிச்சு இப்படி ஒரு குழந்தைய பத்து நீங்க ஒரு சாக்கடையில போட்டிருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு ஈவி இறக்கம் வெக்கம் மானம் எதுவுமே இருக்காது. ஏன்னா இருந்திருந்தனா இந்த மாதிரியான செயல் நீங்க செஞ்சிருப்பீங்களா? மிருகங்களை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மிருகம் அந்தந்த சீசனுக்கு தான் மேட்டிங் பண்ணும். ஆனா மனுஷன் இருக்கான்ல, அவன் 24 மணி நேரம் எல்லா சீசனுக்கும் மேட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா இருக்கிறதுல கேடு கட்ட மிருகம் எதுனா இந்த மனித மிருகம் தான். அதுக்காக செக்ஸ் தப்புன்னு சொல்லல. ஆனா தகாத முறை, அதாவது லிவிங் டுகெதர்ல பிறக்கிறதோ இல்ல இன்னொன்னு கள்ளக்காதல், அதுக்கப்புறம் இதுல ஒரு காதல், நல்ல காதல் ஒண்ணு இருக்கு. அந்த நல்ல காதல் இல்லாதனா இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் நல்ல காதல் ஒண்ணு வரும். பார்த்த உடனே டப்புன்னு பத்திக்கும். 10 அடுத்த நிமிஷமே டக்குன்னு விரிச்சிருவாங்க பாய விரிச்சு அடுத்த நிமிஷம் இப்ப குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி தூக்கி போட்டு ஓடிடுவாங்க. நீங்க ஓடிடுறீங்க, அந்த குழந்தையோட எதிர்காலத்தை யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? இந்த மாதிரியான கூட்டத்துக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். தயவு செய்து நீங்க எந்த முறையிலயோ குழந்தைய பெத்துட்டீங்க, நீங்க அந்த குழந்தைய பெத்த குழந்தைய ஒண்ணு குழந்தை இல்லாதவன்ட்ட கொண்டு போய் கொடுங்க, இல்ல ஆசிரமத்துல வைங்க, இல்ல அது கூட வேண்டாம் உங்களுக்கு அதெல்லாம் செய்ய முடியலன்னா ஒரு கோயில் வாசல்ல வைங்க, இல்ல ஒரு சர்ச் வாசல்ல வைங்க, இல்ல ஒரு மசூதி வாசல்ல வைங்க. அதை விட்டுட்டு இந்த குப்பையில போடுறது, இந்த சாக்கடையில போடுறத பார்க்கும்போது மனசு அவ்வளவு வலிக்குது. இங்க நிறைய பேர் நிறைய கோயில்லையும் நிறைய ஹாஸ்பிட்டல் சுத்துறது எதுக்காக? குழந்தைக்காக. ஆனா நீங்க அதை என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க?